தாரீஃபுன் ஜாத்தின்னு சொன்னால் சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. சுய அறிமுகம், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷனுக்கு நாங்க தாரீஃபுன் ஜாத்தின்னு சொல்லுங்க. ஜாத்தியுன்ற சொல், ஜாத்தியுன் என்பது செல்ஃப் கருத்து. செல்ஃப்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சுயமாக தானாக தாரீஃபுன் ஜாத்தியுன். இங்க பாருங்க, தாரீஃப்னு சொன்னால் என்ன? தாரீஃப் என்றால் அறிமுகப்படுத்துதல், இன்ட்ரோடியூஸ் பண்றது. தாரீஃபுன் ஜாத்தியுன்னு சொன்னால் சுய அறிமுகம் உண்டு எங்களுக்கு சொல்ல முடியும், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன். அப்ப இதுல பாருங்க, தன்னை பத்தி சொல்றது. இங்க 10 விடயங்கள் சொல்லப்பட்டது. இதை சரியாக நாங்க படிச்சாவே ஒரு சின்ன ஒரு பந்தி எழுதலாம் தன்னை பற்றி. இஸ்மி முஹம்மது ஜக்கி, எனது பெயர் முஹம்மது ஜக்கி. உம்ரி, எனது வயது. உம்ரு என்று சொன்னால் ஏஜ், எனது வயது. சித்தத அஷர ஆமன், 16 வயசு. அதான் எனக்கு வயசு 16. உம்ரி சித்தத அஷர ஆமன். அனமின் ஸ்ரீலங்கா, நான் இலங்கையை சேர்ந்தவன். இலங்கை, ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அன தாலிபுன் ஃபி மദ്രസத்தி ஸாஹிரா, ஃபில் மദ്രസத்தி ஸாஹிரா, ஃபில் மദ്രസத்தி ஸாஹிரா. நான் ஸாஹிரா பாடசாலையில் ஒரு மாணவன். சரி, அன தாலிபுன், ஐ எம் a student, ஃபி அல் மദ്രസத்தி ஸாஹிரா, ஃபில் மദ്രസத்தி ஸாஹிரா, ஸாஹிரா பாடசாலையில் நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். இஸ்மு அபி, எனது தந்தையின் பெயர் ஃபௌசான். வஹுவ தாஜிருன், அவர் ஒரு வியாபாரி. உம்மி மர்தியா, எனது தாய் மர்தியா. மர்தியானது தாயின பெயர். மர்தியான்னு சொன்னால் திருப்தியான ஒரு கருத்து நீங்க. வஹிய ரப்பத்துல் பைத், ரப்பத்துல் பைத்னு சொன்னால் ஹவுஸ் வைஃபுக்கு நாங்க சொல்றது. ரப்பத்துல் பைத் என்றால் உம்மி மர்தியா, எனது தாய் மர்தியா. வஹிய ரப்பத்துல் பைத், அவள் வீட்டின் எஜமாட்டி. ரப்பத்துல் பைத் என்றால் வீட்டின் எஜமாட்டி. ரப்புன்னு சொன்னால் கடவுள் தெரியுமா? ஹவுஸ் வைஃபுக்கு தான் நாங்க ரப்பத்துல் பைத்னு சொல்றோம். சரியா? லீ அல்லது லியாண்டு வாசிப்போம். லீ அஹுன் வ உக்துன், எனக்கு ஒரு சகோதரனும் எனக்கு ஒரு சகோதரியும் இருக்கிறார். ஐ ஹேவ் a brother and sister. சரியா? லீ என்று சொல்றது எனக்கு இருக்கிறது, எனக்கு உள்ளது. லீ அஹுன் வ உக்துன், எனக்கு ஒரு சகோதரனும் சகோதரியும் இருக்கிறார். அஹி தாலிபுன், எனது சகோதரன் ஒரு மாணவன். எங்கே? ஃபில் மദ്രസா, அப்ப பாடசாலையிலே ஒரு மாணவனாக இருக்கிறான். அதாவது எனது சகோதரன் பாடசாலையில் ஒரு மாணவனாக இருக்கிறார். அஹி தாலிபுன் ஃபில் மദ്രസா. உக்தி தாலிபத்துன் ஃபிர் ரௌதா. ரௌதா என்று சொல்றது வந்து நேசரி. பாலர் பாடசாலைக்கு நாங்க சொல்றோம் ரௌதத்துல் அத்ஃபால் என்று சொல்லுவோம். ரௌதா, ரௌதா என்றால் பூஞ்சோலைக்கு நாங்கள் சொல்றது. சின்ன பிள்ளைகள் படிக்கின்ற இடம் அப்படித்தான். உக்தி தாலிபத்துன் ஃபிர் ரௌதா, எனது சகோதரி பாலர் பாடசாலை, அதாவது நேசரியில ஒரு மாணவியாக இருக்கிறார். உஸ்ரதி சகீரத்துன், எனது குடும்பம் சிறியது. சரியா? உஸ்ரதி, எனது குடும்பம், அது ஒரு சிறிய குடும்பம் ஆகும். சிறியது. சகீருண்டால் ஸ்மால், சிறியது. அப்ப இங்க மிகச் சுருக்கமாக தன்னை பற்றி அறிமுகம் செய்கிறார். அப்ப இதுல அவருடைய பெயர், வயது, இந்த நாடு, அவர் எங்க படிக்கிறாரு, தனது தந்தை யாரு, அவர் என்ன செய்யறாரு, தாயின பெயர் என்ன, அவள் என்ன செய்கிறாள், சகோதரிகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அதே போன்று சகோதரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசிக்கு சுருக்கமாக எனது உஸ்ரதி ஜமீலத்துன் சகீரத்துன் என்று சொல்லி முடிக்கிறது. அப்ப இவ்வாறு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு 10 வசனம் தன்னை பற்றி எழுத வேண்டும். தாரீஃபுன் ஜாத்தியுன், நாங்கள் அரபு பேசுகின்ற போது கட்டாயம் வந்து இதை நாங்கள் செய்யணும். ரைட், நாங்க இந்த ஜூம் கிளாஸ்ல